ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா, தக்காளி, பச்சை மிளகா கீந்துட்டு வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, நெய், பெருங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த குக்கர் சூடாகட்டும். சூடாகி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக நெய் ஊற்றினீங்கன்னா பருப்பு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நெய்யுக்கும் நல்லாயிருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இல்லைன்னா கடுகு பொரியலைன்னா கசக்கும், வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா. நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா கீழ்ந்துட்டு பச்சை மிளகா போடலாம். தட்டி வச்ச பூண்டை போடலாம். சின்ன வெங்காயம், கொஞ்ச நேரம் வணங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு சேர்க்கறனால பெருங்காயத்தூள் பூண்டு போட்டிங்கன்னா வயிறு உப்புசமெல்லாம் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் இருக்குது, அது போட்டுக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் அரிசிக்குலாம் போகும். ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். நம்ம அரிசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், பருப்புக்கு தேவையில்லை. அதே பருப்பு அதுலேயே வெந்துடுறதே தண்ணியிலேயே.
எப்பயுமே எங்கள் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ஊற்ற மாட்டேன், 3 டம்ளர் ஊற்றினா தான் சாப்பாடு வேகும் பழைய அரிசிக்கு அதுக்கும். அதனால் உங்கள் அரிசி பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்த கடைசியில் இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டுக்கலாம். குக்கர் போட்டுட்டு நம்ம விசில் போன கடைசியில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்துருக்குதுன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்க, உதிரியாக வந்திருக்குது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம், கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். குயிக்கான வேலை இதெல்லாம் இப்படி பண்ணினீங்கன்னா. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.